இப்ப பார்த்தோம்னு சொன்னா இதுல டோட்டலா சக்சஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்கோம், எம்சிக்கு ஆன்சரிங் டெக்னிக்ஸ் பார்த்துருக்குறோம், மார்க்கிங் ஸ்கீமை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், என்னென்ன எரர்ஸ் எப்படி இப்படி வருது அதெல்லாம் கிளியரா பார்த்துருக்குறோம், பாஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லா செய்யணும் எப்படி செய்யணும் அதில் பார்த்துருக்குறோம், அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் தியரி, அதில் இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல எப்படி எலக்ட்ரான் போகுது, சார்ஜ் எப்படி போகாது, நெகட்டிவ் சார்ஜ் எங்க போனா ஸ்டேபிள், எங்க போனா அன்ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள், அந்த பேசிக்கா மூவ்மெண்ட் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் அதோட இதுகள் எல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்டடி, அதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது பெர்ஃபெக்டா இருக்குமென்னு சொன்னா புது கேள்வி எது இருந்தாலும் நாங்க செய்து கொள்ளலாம். அப்ப அந்த பாயிண்ட் முக்கியம். மற்றது ப்ராக்டிகல்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒருபோதும் ப்ராக்டிகல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராக்டிகல்ஸை சும்மா போய் நீங்க பார்த்து கொண்டு இருந்துட்டு அதுல வந்தாலே அதோட கலர், அது நடந்த வே எல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ள நிற்கும். அதை வச்சுக்கொண்டே ஆன்சர் பண்ணிடலாம் நிறைய கேள்விகள். பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பார்த்த டைரக்டா நாங்க அனுபவிச்சோம். அது மறக்கவே சான்ஸ் இல்லை. அது ப்ராக்டிகல்ஸ் எங்க இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். ப்ராக்டிகல்ஸ் கட்டாயம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் நடக்கிற ரியாக்ஷன்ஸ், அது எல்லாமே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதால வர நாலேஜ் அது அன்ஃபர்கெட்டபிள். மற்றது சிலபி கம்ப்ளீஷன், அதையும் சொல்லியிருக்கோம். சிலபஸ் முடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதால வர குறைபாடுகள், அது முடிக்காம வர பிரச்சனைகள் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். எம்சிக்யூ ஆன்சர் டெக்னிக்ஸும் பார்த்துருக்கோம். இவ்வளவு சரியா இருக்குன்னு சொன்னா டெஃபினிட்டா சக்சஸ். இது யாராலையுமே தடுக்க முடியாது. கடவுள் நினைச்சா கூட ஏ எடுக்கிறத நிறுத்தவே இயலாது. ஏன்னா அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டான ஒர்க் இங்க நடந்திருக்கு. இப்படி செய்யணும், இவ்வளவு செய்தா மட்டும் நானும் ஷுவரா என்னென்னலாம் செய்தா நாங்க ஷுவரா 100% ஏ எடுக்கலாம் என்றதுக்காக என்னென்ன மாற்றங்கள் அந்த ஏ கொண்டு வரும், என்னென்ன நாங்க விடுற பிள்ளைகள் அந்த ஏ கொண்டு வராது, இதெல்லாம் முழுக்க தரவா ஸ்டடி பண்ணித்தான் இந்த சக்சஸை நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறோம்.